ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் இவிஎஸ் புக்கில் உள்ள செகண்ட் யூனிட்டில் இருக்கிற செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ், ஸ்பாட், கலர் அண்ட் நேம் த அனிமல்ஸ், வேர் டு தே லிவ். இந்த பிக்சரில் அங்கங்கே அனிமல்ஸ் மறைஞ்சிருக்கு. அதை நம்ம கலர் பண்ண போகிறோம். சரியா? கலர் பண்ணிவிட்டு அது என்ன, அதோட நேம் சொல்லிவிட்டு அப்புறம் அது எங்கே வாழுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கலர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பட்டர்ஃப்ளை. அதை கலர் பண்ணிக்கோங்க. அது எங்கே வாழும்? பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்க இடத்துல, பூக்கள் எங்கே இருக்கோ அங்கே தான் பட்டாம்பூச்சி இருக்கும். அப்படி தானே? அடுத்தது கிளி இருக்குது பாருங்கள், பேரட். அதை கலர் பண்ணிக்கோங்க. அது எங்கே வாழும்? ட்ரீஸில் வாழும். சரியா? அடுத்தது கவ்வை கலர் பண்ணிக்கோங்க. அது எங்கே வாழும்? இது ஒரு டொமஸ்டிக் அனிமல், நம்ம வீட்டில் வளர்ப்போம். அப்படி தானே? அதாவது கவ் ஷெட்டில் இருக்கும். அடுத்தது கீழே பாருங்கள், டைகர் எங்கே இருக்கும்? ஃபாரஸ்ட்டில் கேவில் இருக்கும், குகையில் இருக்கும். சரியா? அடுத்தது டைகரையும் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஃப்ராக் எங்கே இருக்கும்? தண்ணியிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். அதாவது லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். இது ஒரு ஆம்பிபியன். அப்படி தானே? அப்போது ரெண்டு இதுலையுமே வாழும். அடுத்தது பாருங்கள், ஃபிஷ் எங்கே இருக்கும்? தண்ணிக்குள்ளே இருக்கும். அப்படி தானே? அப்போது வாட்டரில் இருக்கும். There are many animals around us. நம்மளை சுற்றி நிறைய விலங்குகள் இருக்குது. அப்படி தானே? How are the animals different from one another? ஒரு அனிமலும் எப்படி வேறுபட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? அனிமல்ஸ்லேயே நிறைய பிரிவுகள் இருக்குது. என்னென்ன? Some live in water. சில விலங்குகள் தண்ணியில் வாழும். Some live in both land and water. சில விலங்கு என்ன பண்ணும்? தண்ணியிலையும் வாழும், நிலத்துலேயும் வாழும். போத் லேண்ட் அண்ட் வாட்டர். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆம்பிபியன்னு சொல்லுவோம்ல. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ராக். சம் ஆர் வெரி ஸ்மால். சில விலங்குகள் ரொம்ப குட்டியாக இருக்கும். சம் ஃப்ளை இன் த ஸ்கை. சில விலங்குகள் என்ன பண்ணும்? வானத்தில் பறக்கும், அதாவது பேர்ட்ஸ். சரியா? சம் லிவ் வித் அஸ் அண்ட் அரவுண்ட் அஸ். சிலது நம்ம கூடவே வாழும், நம்மளை சுற்றியும் வாழும், அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஓகேவா? சம் லிவ் இன் த ஃபாரஸ்ட். சில விலங்குகள் எங்கே வாழுது? காட்டில், அதாவது வைல்ட் அனிமல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். வாட் அனிமல்ஸ் கேன் யூ see in and around the pond? இங்கே ஒரு பாண்டு கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரில். அந்த பாண்டுக்குள்ளேயும் வெளியேயும் என்னென்ன அனிமல்ஸ் உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயே கூட நேம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்னென்ன விலங்குகள்லாம் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது. பாண்டுக்கு உள்ளே பாருங்கள், டக் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, ஃப்ராக் இருக்குது. வெளியில் பாருங்கள், லேடி பக் இருக்குது, டாட்டாய்ஸ் இருக்குது, எர்த்வார்ம் இருக்குது, ஸ்னெயில் இருக்குது, அப்புறமா ட்ராகன் ஃப்ளை மேலே பறக்குது. சரியா? இதெல்லாம் தான் இந்த பிக்சரில் இருக்கிற அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட்டர் அனிமல்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, தண்ணியில் வாழ்கிற விலங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபிஷ், மீன். சரியா? There are different kinds of fish in sea, river and pond. Fins on the sides and tail fins of a fish help it swim. Tail fins help the fish change direction. அதாவது கடலில், அப்புறமா ஏரியில், குளத்துல இங்கெல்லாம் நிறைய வகையான மீன்கள் வாழுது. மீன் தண்ணியில் எப்படி போகும்? நீந்தி போகும். அப்படி தானே? நீந்துறதுக்கு அதுக்கு என்ன உதவுது அப்படின்னா, அதுக்கு சைடில் இருக்கிற ஃபின்ஸும் பின்னாடி இருக்கிற டெய்ல் ஃபின்ஸும் தான் ஹெல்ப் பண்ணுது. அதாவது துடுப்பு இருக்கும்ல, ரெண்டு சைட்லேயும் இருக்கும். அதை லேட்ரல் ஃபின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வாலில் இருக்கிற துடுப்பை டெய்ல் ஃபின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டெய்ல் ஃபின்ஸ் ஹெல்ப்ஸ் த ஃபிஷ் சேஞ்ச் டைரக்ஷன். அது திரும்பி போகிறது, அதாவது அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி திரும்புறதுக்கெலாம் எது உதவுது அப்படின்னா, அதோட வாலில் இருக்கிற டெய்ல் ஃபின்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது do and learn. Draw and label the fish. இங்கே கொடுத்துருக்க ஃபிஷ்ஷை பார்த்து அப்படியே இந்த பாக்ஸில் வரைஞ்சி அதோட நேம்ஸையும் லேபிள் பண்ண போகிறீங்க. சரியா? லேட்ரல் ஃபின், ஸ்கேல்ஸ், டெய்ல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது
துடுப்பு, அதுக்கப்புறமா ஸ்கேல்ஸ் அப்படின்னா செதில்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மேட்ச் சிமிலர் ஃபிஷ். இங்கே வந்து நிறையா வகையான ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம வந்து பேராக மேட்ச் பண்ண போகிறோம். இதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்து இதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் அண்ட் லேண்ட் அனிமல்ஸ், அதாவது தண்ணிலையும் வாழும் நிலத்துலேயும் வாழ்கிற அனிமல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். Ducks and frogs live both on land and in water. எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா வாத்தை எடுத்துக்கோங்க, அப்புறமா தவளை, ஃப்ராக்ஸ் அண்ட் டக். இந்த ரெண்டுமே தண்ணிலையும் வாழும் நிலத்துலேயும் வாழும். பாருங்கள், they have webbed feet that help them move. இந்த ரெண்டுக்கும் அது நகர்றதுக்கு எது உதவுது அப்படின்னா webbed feet அப்படின்ற அதோட காலில் வந்து இருக்குது பாருங்கள், அந்த கொடுத்துருக்காங்கள்ல அந்த பிக்சரில், அதுதான் வெப்டு ஃபீட். அதோட கால் வந்து வலை மாதிரி இருக்கும். அதை தான் அதுக்கு வந்து நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃப்ராக்ஸ் ஜம்ப் அண்ட் ஹாப் ஆன் த லேண்ட். ஃப்ராக் வந்து என்ன பண்ணும், வெளியில் நிலத்தில் வந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணி துள்ளும், அப்படி தானே? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக் த ஃப்ராக் யூஸிங் அ பேப்பர். இப்போது நம்ம ஒரு பேப்பர் ஃப்ராக் பண்ணலாமா? ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஸ்கொயர் ஷேப்பில். அதை வந்து 2ஆக மடிச்சிங்க, இப்படி திருப்பி வச்சு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 2 கார்னரில் இருந்தும் இப்படி உள்ளார மடித்து, அதுக்கப்புறமா மடித்ததை 2 சைடில் இருந்தும் தூக்கி இப்படி வெளியில் நிமித்துனீங்கன்னா, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் குட்டியாக அதுக்கு நீங்கள் கை மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை கம்மை வச்சு 2 சைடும் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கண் வரைஞ்சிங்க அப்படின்னா அழகான ஒரு பேப்பர் ஃப்ராக் ரெடி ஆயிரும். இதை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப்பில் இல்லைன்னா உங்கள் டீச்சர்ஸோட ஹெல்ப்பில் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஸ்மால் அனிமல்ஸ், சின்ன சின்ன விலங்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? Observe and discuss. What small animals do you see around you? Balu's family is watching small animals. உங்களை சுற்றி நீங்கள் என்னென்ன சின்ன சின்ன விலங்குகள் பார்க்குறீங்க? சரி, இப்போது நம்ம இந்த பிக்சரில் பாருங்கள், பாலுவோட ஃபேமிலி வந்து சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் பார்க்குறாங்க, ஸ்மால் அனிமல்ஸ். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்க்கலாமா? பாருங்கள், இந்த பிக்சரில் என்னென்ன இருக்குது? மேலே பாருங்கள், ஹனிபி இருக்குது, அப்புறம் ஸ்பைடர், பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறமா மரத்தில் பாருங்கள் பீட்டில், லேடி பக், ஹவுஸ் ஃப்ளை, ட்ராகன் ஃப்ளை, கிராஸ்ஹோப்பர், ஆண்ட், சென்டிபெடி அதாவது பூரான், அப்புறம் ஸ்கார்பியன், தேல். சரியா? இதெல்லாம் தான் அவங்க பார்க்குற ஸ்மால் அனிமல்ஸ். தெர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ் சச் அஸ் bees, butterflies, spiders, ants, ladybugs, centipedes, earthworms, grasshoppers, dragonflies, houseflies and beetles. இதெல்லாம் தான் நம்மளை சுற்றி இருக்கிற ஸ்மால் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் அனிமல்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம ஸ்மால் அனிமல்ஸை பற்றி பார்த்தோம் இல்லையா, எது எது ஸ்மால் அனிமல்ஸ்னு. இப்போ அது எப்படி நகருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு வந்து கால் இருக்கும், இன்னொன்றுக்கு வந்து கால் இருக்காது, இன்னொன்றுக்கு வந்து காலும் ரெக்கையும் இருக்கும். ஹாவ் நோ லெக்ஸ், க்ரால் அண்ட் க்ரீப். கால் இல்லாதது என்ன பண்ணும் அப்படின்னா நகர்ந்தும் ஊர்ந்தும் செல்லும். சரியா? எக்ஸாம்பிளுக்கு வந்து எர்த்வார்ம், ஸ்னெயில். சரியா? அதாவது மண்புழு, நத்தை. அடுத்தது ஹாவ் ஒன்லி லெக்ஸ், அதாவது கால் இருக்கிறதுக்கு வந்து கால் மட்டும்தான் இருக்கும் இதுக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை வச்சு நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கார்பியன், சென்டிபெடி. ஸ்கார்பியன் அப்படின்னா தேல், சென்டிபெடி அப்படின்னா பூரான். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு ரெக்கையும் இருக்கும், காலும் இருக்கும். இப்போ இது என்ன பண்ணும், நடக்கவும் செய்யும், அதோட காலை வச்சு விங்ஸை வச்சு பறக்கவும் செய்யும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஹவுஸ் ஃப்ளை அதாவது ஈ, காக்ரோச் கரப்பாம்பூச்சி, லேடி பக் வந்து புள்ளி வண்டு, கிராஸ்ஹோப்பர் அப்படின்னா வெட்டுக்கிளி. இதெல்லாம் வந்து அதோட கால்களை பயன்படுத்தி நடக்கும், அதோட ரெக்கைகளை பயன்படுத்தி பறக்கவும் செய்யும். சரியா? அடுத்தது பாருங்கள், டேபுலேட்.
க்ரால் அண்ட் க்ரீப், அதாவது நகர்ந்தும் ஊர்ந்தும் போகிறத நம்ம இப்போ மேலே படித்தோம்ல, அதைத்தான் நம்ம தனித்தனியாக எழுத போகிறோம். அடுத்தது நடந்து மட்டும் போகிறது, அப்புறம் பறக்கவும் செய்யும், நடக்கவும் செய்யும். இப்படி நம்ம 3ஆக பிரித்து எழுத போகிறோம். க்ரால் அண்ட் க்ரீப்புக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? எர்த்வார்ம், ஸ்னெயில், மண்புழுவும் நத்தையும் பார்த்தோம் அப்படி தானே. அடுத்தது ஒன்லி வாக், அதுக்கு கால் மட்டும் இருக்கும், அப்போ நடக்க மட்டும் செய்யுன்றதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்தோம்? பூரானும் தேலும் பார்த்தோம் அப்படி தானே. அப்போது ஸ்கார்பியான், சென்டிபெடி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது வாக் அண்ட் ஃப்ளை, அதுக்கு காலும் இருக்கும் ரெக்கையும் இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் எக்ஸாம்பிளுக்கு? காக்ரோச், ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. 4 எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதில் ஏதாவது 2 எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். தீஸ் ஆர் சம் கலர்ஃபுல் ஸ்மால் அனிமல்ஸ். சில சின்ன விலங்கு கலராக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தான் கலர்ஃபுல் ஸ்மால் அனிமல்ஸ். என்னென்ன? கிராஸ்ஹோப்பர், ட்ராகன் ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, டூ அண்ட் லேர்ன். கலர் மேலே கொடுத்துருக்க மாதிரியே கீழே கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது கிராஸ்ஹோப்பரையும் ட்ராகன் ஃப்ளையையும் பட்டர்ஃப்ளையையும் அழகாக கலர் பண்ணிக்கோங்க. சரியா? The snail carries its home on its back. நத்தை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி உருண்டையாக ஓடு மாதிரி இருக்கும்ல, அதை அவங்க வீடுன்னு சொல்கிறாங்க. வீடை அதோட பின்னாடி வச்சு தூக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நத்தை தூங்கும் போது என்ன பண்ணும்? அதுக்குள்ளே போய் தூங்கும் அப்படி தானே. அதனால் அதோட வீடை அது பின்னாடியே சுமந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் அதோட பாதுகாப்பு. அடுத்தது பாருங்கள். ரைட் த நேம்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ். நீ கொடுத்துருக்குற அனிமல்ஸோட நேம் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னது? ஹவுஸ் ஃப்ளை. அடுத்தது பட்டர்ஃப்ளை. அடுத்தது தேனி கொடுத்துருக்காங்க, ஹனி பீ. அடுத்தது கரப்பாம்பூச்சி, காக்ரோச் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது எறும்பு கொடுத்துருக்காங்க, அப்போது ஆண்ட். அடுத்தது மண்புழு, எர்த்வார்ம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தும்பி, அதோட பேர் என்னது? ட்ராகன் ஃப்ளை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியோட பேர் என்னது? கிராஸ்ஹோப்பர் அப்படின்னு சொல்லி இதோட நேம்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பேர்ட்ஸ். இப்போ நம்ம பறவைகளை பற்றி பார்க்கலாமா? அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். வாட் பேர்ட்ஸ் டு யூ see அரவுண்ட் யூ? உங்களை சுற்றி நீங்கள் என்ன பறவைகள்லாம் பார்த்துருக்கீங்க? சரி, இப்போது இந்த படத்தில் என்னென்ன பறவைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன பறவைகள்லாம் தெரியுது இந்த படத்தில்? அவுல் இருக்குது, க்ரோ இருக்குது, பேரட் இருக்குது, பீஜியான் இருக்குது, காக் இருக்குது, ஹென் இருக்குது, அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது? உட்பெக்கர் இருக்குது, ஸ்பேரோ இருக்குது, பீகாக் இருக்குது. சரி, இப்போது என்னென்ன பேர்டுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லி கீழே தனியாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்து படிக்கலாம். சரியா? பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. அவுல், வீவர் பேர்ட், மைனா, பீஜியான், சன்பேர்ட், க்ரோ, ஹென், டெய்லர் பேர்ட், பீகாக், காக், ஸ்பேரோ, பேரக்கீட், உட்பெக்கர். பேரக்கீட்னா ஒன்றும் இல்லை, பேரட் தான். சரியா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பார்ட்ஸ் ஆஃப் த பீஜியன். பீஜியனோட பார்ட்ஸ் பார்க்கலாமா? என்னென்ன இருக்குது அதுக்கு பாருங்கள். அதோட வாயை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தமிழில் அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கிலீஷில் பீக். சரியா? அப்புறம் ரெக்கையை என்னன்னு சொல்லுவோம்? விங்ஸ். அப்புறம் வாலை டெய்லுன்னு சொல்கிறாங்க. அதோட காலை என்னன்னு சொல்கிறாங்க? கிளாஸ். சரியா? இதுதான் பீஜியனோட பார்ட்ஸ். நெக்ஸ்ட் டூ அண்ட் லேர்ன் பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப் த பேர்ட்ஸ் அப்சர்வ்டு பேஸ்ட் ஆன் சைஸ். நம்ம பேர்ட்ஸை அதோட சைஸை வச்சு பிரித்து எழுத போகிறோம். நம்ம படித்தோம்ல, அதை வச்சு அதில் ஸ்மாலாக இருக்கிறத ஃபஸ்ட்டு காலம்லேயும், கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிறத நடுவுலையும், பெருசாக இருந்ததை லாஸ்ட்லேயும் நம்ம எழுத போகிறோம். ஸ்மால் பேர்ட்ஸ் என்னென்னா வீவர் பேர்ட், சன்பேர்ட், டெய்லர் பேர்ட், உட்பெக்கர், ஸ்பேரோ. மீடியமில் என்ன எழுதலாம் அப்படின்னா பேரக்கீட், க்ரோ, மைனா, பீஜியன், அவுல். பிக்கில் பீகாக், ஹென், காக். பீகாக் மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் ஹென்னும் காக்கும் மீடியமில் எழுதுனாலும் எழுதலாம், பிக்லனும் எழுதுனாலும் எழுதிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹூ ஆம் ஐ?
அவங்க கொடுத்துருக்கத வச்சு யாருன்னு சொல்லி நம்ம எந்த பேர்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஐ ஆம் பிளாக் இன் கலர் அண்ட் மேக் அ காக்கா சவுண்ட். நான் வந்து கருப்பு கலரில் இருப்பேன், என்னோடய சவுண்டு வந்து காக்கா அப்படின்னு நான் சத்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்னது? க்ரோ. சரியா? அடுத்த கொஷின். ஐ ஆம் க்ரீன் இன் கலர் அண்ட் ஹாவ் அ ரெட் பீக். நான் வந்து க்ரீன் கலரில் இருப்பேன், என்னோடய வாய் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஆன்சர் வந்து பேரக்கீட். அடுத்தது. ஐ மேக் ஹோல்ஸ் ஆன் ட்ரீ ட்ரங்க்ஸ். நான் வந்து மரத்தில் ஓட்டை போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? உட்பெக்கர். சரியா? அடுத்தது. ஐ ஆம் அவேக் அட் நைட். நான் வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் அவுல். ஆந்தை தான் முழிச்சிருக்கோம். ஐ வேக் யூ அப் இன் த மார்னிங். நான் வந்து உன்னை காலையில் எழுப்பி விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? சேவல். அப்படி தானே? அப்போது காக் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். கலர் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் த பேரக்கீட். பேரட்டோட நம்ம வந்து அதை கலர் பண்ணி அதோட பார்ட்ஸை லேபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். அதோட வாய் வந்து பேர் என்னது? பீக். அப்புறம் விங்ஸ், ரெக்கையை வந்து விங்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அப்புறம் அதோட வால் கிட்ட டெயில். அப்புறம் அதோட கால்கள் என்ன சொல்லுவோம்? கிளாஸ். சரியா? இதுதான் பேரக்கீட்டோட பார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த இமேஜஸ் யூஸிங் யுவர் தம் பிரிண்ட். இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி என்ன பண்ண போகிறீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க மாதிரியே நீங்களும் உங்கள் கையில் பெயிண்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னா பெயிண்டில் வந்து முக்கிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி கலர் கலராக முக்கி இது மாதிரி அந்த அனிமல்ஸ் அதாவது பேர்ட்ஸை வந்து நீங்கள் வச்சு ஃபில் பண்ண போகிறீங்க. சரியா? இதே மாதிரி அழகாக நீங்கள் வந்து உங்களோட தம் பிரிண்ட்டை அந்த பேப்பரில் பிரிண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். டொமஸ்டிக் அனிமல்ஸ். நம்ம இப்போது வீட்டில் வாழ்கிற விலங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். சம் அனிமல்ஸ் such as cow, bull, goat, dog, cat, hen and duck live with us in our farms and homes. சில விலங்கு அதாவது மாடு, அப்புறமா பூனை, நாய், ஆடு, கோழி, வாத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கூடயே நம்ம வீட்டுக்குள்ளேயே வாழும். அப்படி தானே? நம்ம என்ன பண்ணுவோம்? வி டேக் கேர் ஆஃப் தம். நம்ம அதை வந்து பத்திரமா பார்த்துப்போம். தே ஹெல்ப் அஸ் இன் மெனி வேஸ். நம்மளும் அதுக்கு நிறைய வழிகளில் உதவும். அப்படி தானே? தே ஆர் கால் டொமஸ்டிக் அனிமல்ஸ். அதை தான் வந்து நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். கீழே பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு கவ் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஈட்ஸ் கிராஸ். கவ் என்ன பண்ணும்? புல்லை சாப்பிடும். அதுக்கப்புறம் கிவ்ஸ் பர்த் டு இட்ஸ் யங் ஒன்ஸ். குட்டி போடும். ஃபீட்ஸ் இட்ஸ் காஃப். அதோட குட்டிக்கு பால் கொடுக்கும். கிவ்ஸ் அஸ் மில்க். அதுக்கப்புறம் நமக்கும் பால் கொடுக்கும். நம்ம குடிக்கிற பால்லாம் யார் கொடுக்குறா? கவு தான் கொடுக்குது. இட் இஸ் ஃப்ரெண்ட்லி வித் அஸ். நம்ம கூட அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும். அப்படி தானே? அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் அ கவ். இப்போ கவோட பார்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு மாடுன்னா அதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்? 2 கொம்பு இருக்கும். அப்படி தானே? அதுக்கு பேர் என்னது? ஹார்ன். அப்புறம் காதை வந்து இயர், வால் வந்து டெயில், அப்புறம் அதோட காலுக்கு பேர் என்னது? ஹூஃப். சரியா? இதுதான் அதோட பார்ட்ஸ். சைடில் பாருங்கள். புல்ஸ் ஹெல்ப் அஸ் ப்ளோ த ஃபீல்டு. நம்மளுடைய நிலத்தை வந்து உழுறதுக்கு யார் உதவுறா? புல்ஸ். சரியா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். டூ அண்ட் லேர்ன். ஃபஸ்ட் ரோமன். லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் த கோட். நம்ம இப்போது கவோட பார்ட்ஸ் பார்த்தோம்ல, அதே பார்ட்ஸ் தான் கோட்டுக்கும் இருக்கும். நம்ம அதை லேபிள் பண்ண போகிறோம், எழுத போகிறோம். பாருங்கள். அதோட கொம்புக்கு பேர் என்னது? ஹார்ன். காது வந்து இயர், வாலுக்கு நேராக டெய்லுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதோட காலோட பேர் ஹூஃப். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் பாருங்கள். க்ரியேட் யூஸிங் லீவ்ஸ். நீங்களும் இலைகளை வச்சு இதே மாதிரி அழகாக ஒரு எலி பண்ணுங்க. ஓகேவா? என்ன பண்ணணுன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை வந்து ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் பண்ணணும். உங்கள் வீட்டில் விதவிதமாக இதே மாதிரி இருக்கிற இலைகளை, பெரிய இலை, சின்ன இலை அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி இதே மாதிரி அந்த பேப்பரில் ஒட்டி அதுக்கப்புறமா கண், மூக்கெல்லாம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான எலி கிடச்சிரும். அதை வந்து உங்கள் டீச்சர்கிட்ட போய் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அடுத்தது தேர்டு பாருங்கள். இட் இஸ் மாட்டுப்பொங்கல். டெக்கரேட் த புல். இப்போது மாட்டுப்பொங்கல்னால் என்ன பண்ணுவாங்க?
மாடை வந்து அழகாக அலங்கரிப்பாங்க அப்படி தானே? அதே மாதிரி அவங்க அலங்கரிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு மாடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் அழகாக கலர் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ண போகிறீங்க சரியா? இதே மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், வைல்ட் அனிமல்ஸ். காட்டில் வாழ்கிற விலங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். சம் அனிமல்ஸ் லிவ் இன் த ஃபாரஸ்ட், தே ஆர் கால்ட் வைல்ட் அனிமல்ஸ். அதாவது காட்டில் வாழ்கிற விலங்குகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வைல்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். பாலுஸ் ஃபேமிலி வென்ட் டு த முதுமலை டைகர் ரிசர்வ், தீஸ் ஆர் த அனிமல்ஸ் தே சா தேர். பாலுவோட ஃபேமிலி வந்து இப்போ எங்கே போக போகிறாங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ்க்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க பார்த்த அனிமல்ஸை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம் சரியா? மேலே பாருங்கள், மலைப்பாம்பு இருக்குது. அதோட பேர் என்னது? பைத்தான். அடுத்தது வேறு என்ன விலங்குலாம் பார்க்குறாங்க பாருங்கள். டைகர், மங்கி, லியோபர்ட், ஹார்ன்பில், ஈகிள், டீர், எலிஃபண்ட், crocodile, பியர், ஃபாக்ஸ். இதெல்லாம் தான் அவங்க அந்த முதுமலை டைகர் ரிசர்வில் பார்த்த அனிமல்ஸ். ஓகேவா? இதெல்லாம் தான் வைல்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், டூ அண்ட் லேர்ன். ட்ரா த ஸ்கின் பேட்டர்ன் ஆன் த அனிமல்ஸ் அண்ட் ரைட் தேர் நேம்ஸ். அதாவது இங்கே 3 அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்கின்னோட பேட்டர்னும் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அவங்க வரையாமல் இன்கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை எதோட ஸ்கின் பேட்டர்ன் வந்து கரெக்டோ அதை நம்ம கரெக்டாக அதே மாதிரி வரைஞ்சி அதோட நேம் வந்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பிக்சர் என்னது? லியோபர்ட். அதோட பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி லியோபர்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டீர் கொடுத்துருக்காங்க. டீரோட பேட்டர்ன் வந்து செகண்ட் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் வரைஞ்சி கலர் பண்ணி டீர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. தேர்டு கொடுத்துருக்கிறது டைகர். அதே மாதிரி டைகரோட பேட்டர்னும் இப்படி கோடு கோடாக வரைஞ்சிட்டு கலர் பண்ணிவிட்டு டைகருன்னு சொல்லி எழுதிக்கோங்க சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் 10 அனிமல்ஸ் ஹியர். இங்கே வந்து நம்ம 10 அனிமல்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அவங்களே ஒன்று கொடுத்துட்டாங்க, மீதியை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? டைகர். நம்ம மீதியை கண்டுபிடிக்கலாமா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் புக்கில் கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணுங்கள் பார்க்கலாம். மங்கி, எலிஃபண்ட், ஈகிள், டீர், பியர், ஃபாக்ஸ், லியோபர்ட், பைத்தான், crocodile. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லேர்னிங் செக். லேபிள் த பேர்ட். இப்போது இங்கே பீஜியான் கொடுத்துருக்காங்க. அதோட பார்ட்ஸை வந்து நம்ம லேபிள் பண்ண போகிறோம். பண்ணலாமா? அதோட வாய்க்கு நேராக கோடு போட்டு பீக்குன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதோட ரெக்கைக்கு நேராக கோடு போட்டு விங் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதோட வால் பேர் என்னது? டெயில். அப்புறம் அதோட கால் பேர் என்னது? கிளாஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள், ரைட் 2 பாடி பார்ட்ஸ் ஆஃப் த கோட் அண்ட் த ஃபிஷ். கோட்டும் ஃபிஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. அதோட 2 பாடி பார்ட்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஆப்ஷன்ஸ் வந்து கீழேயே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எழுத போகிறோம். கோட்டோட பார்ட்ஸ் என்னது? ஹார்ன்ஸ், ஹூவ்ஸ், கொம்பு, அதுக்கப்புறமா அதோட கால்கள். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா ஃபின், ஸ்கேல்ஸ், செதில்கள், அப்புறமா துடுப்பு சரியா? அடுத்தது தேர்ட் ரோமன் பாருங்கள், லுக் அட் த பிக்சர் அண்ட் டாக். இந்த பிக்சரை பார்த்து பேச சொல்லியிருக்காங்க. நேம் திஸ் ஸ்மால் அனிமல். இதோட பேர் என்னது? கிராஸ் ஓப்பர். செகண்ட் கொஷின் பாருங்கள், ஹவு டஸ் இட் மூவ். இது எப்படி நகரும்? மூவ் ஸ்லோலி யூஸிங் இட்ஸ் லெக். மெதுவாக அதோட கால்களை பயன்படுத்தி நகரும் சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் ஐ லேர்ன்ட். இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டதை இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாரில் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ஐ கேன் டூ. ஃபஸ்ட்டு சர்க்கிள் த அனிமல் தட் டஸ் நாட் கிரால். இதில் கொடுத்துருக்கிறதுலையே எந்த அனிமல் வந்து நகராது, அதாவது ஊர்ந்து போகாது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்னெயில் வந்து ஊர்ந்து தான் போகும், எர்த்துவாமும் ஊர்ந்து தான் போகும். ஆனால் கிராஸ் ஓப்பர் என்ன பண்ணும்? அதோட கால்களை பயன்படுத்தி நடந்து போகும் அப்படி தானே? அது வந்து கிரால் பண்ணாது. அப்போது நீங்கள் வந்து கிராஸ் ஓப்பரை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள், சர்க்கிள் அண்ட் ரைட் த பாடி பார்ட் தட் ஹெல்ப் த டக் மூவ் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர். அதாவது இந்த வாத்துக்கு வந்து
நிலத்துலேயும் வாழும், தண்ணிலையும் வாழும் அப்படி தானே. அதுக்கு நடக்க ஹெல்ப் பண்ணுற பாடி பார்ட்டை வந்து சர்க்கிள் பண்ணி அதோட பேர் எழுத சொல்லியிருக்காங்க. என்ன பேர்? வெப்டு ஃபீட். அதோட கால்களில் அந்த மாதிரி வலை மாதிரி ஒன்று இருக்கும் அப்படி தானே, அது பேர் தான் வெப்டு ஃபீட். அதை வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு அதோட பேரையும் இந்த டேஷில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். லுக் அட் த பிக்சர், கம்ப்ளீட் த ஷேடோ. உங்கள் கொடுத்துருக்க அந்த ட்ரீயோட பிக்சரில் ஷேடோ வந்து அவங்க வந்து வரைய சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அதோட ஷேடோவை அழகாக வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். நம்பர் த பிக்சர்ஸ். நம்ம வந்து போன லெசனில் படித்தோம். என்ன படித்தோம்? எப்படி வந்து தண்ணியை வந்து நம்ம சேஃப்டியான முறையில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா? அதோட ப்ராசஸர் இப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்பர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அது பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போது தேர்டாக இருக்க பிக்சரில் வந்து 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. டேப்லேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும்? ஒரு ஃபில்டரை வச்சு, ஒரு துணியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படி தானே, வடிகட்டணும். அப்போது லாஸ்ட்டாக இருக்க பிக்சரில் 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணி பாயில் பண்ணணும், கொதிக்க வைக்கணும் அப்படி தானே. அப்போது செகண்ட் பிக்சரில் 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மூடி வச்சு ஆற வச்சுட்டு நம்ம குடிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டாக இருக்க பிக்சரில் 4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்படி நம்ம குடித்தோன்னா நமக்கு எந்த டிசீஸுமே வராது. நம்ம தண்ணியை வந்து எப்போவுமே பாயில் பண்ணி தான் குடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். 5th கொஷின். கலர் ரெட் கலர் ஃபார் த ஆக்ஷன்ஸ் தட் பொல்யூட் ஏர் அண்ட் வாட்டர். தண்ணியையும் நிலத்தையும் பொல்யூட் பண்ணுற ஆக்ஷன்ஸ்க்கு வந்து ரெட் கலரில் அந்த சர்க்கிளில் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். அந்த டயரை எரிக்கிறதுனால புகையாக வருது, அதனால் ஏர் வந்து பொல்யூட் ஆகும் அப்படி தானே. அப்போது ரெட் கலரில் கலர் பண்ணிக்கோங்க. செகண்ட் பிக்சரில் பாருங்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சாப்ளிங் வந்து நடுறாங்க, மரக்கன்று. அப்போது அது வந்து நல்ல விஷயன்றனால அது வந்து நீங்கள் கலர் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து ஏரையும் வாட்டரையும் பொல்யூட் பண்ணாது. அடுத்தது தேர்டு பிக்சர் பாருங்கள். குப்பையெல்லாம் போய் தண்ணியில் போடுறாங்க. அது வந்து என்ன பண்ணும்? வாட்டரை பொல்யூட் பண்ணும். அப்போது நீங்கள் அதையும் ரெட் கலரில் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்த பிக்சர் பாருங்கள். பைக்கில் இருந்து புகையாக வருது. இது என்ன பண்ணும்? ஏரை வந்து பொல்யூட் பண்ணும் அப்படி தானே. அப்போ அதுவும் ரெட் கலரில் கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். குப்பையை டஸ்ட்பினில் போடுறாங்க. இது வந்து குட் ஆக்ஷன்ன்றனால இதையும் வந்து நீங்கள் கலர் பண்ண வேண்டாம். ஏன்னா இதனால் எந்த பொல்யூஷனுமே நமக்கு வராது. நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பாருங்கள். ஓரல் கொஷின்ஸ். இது வரும் ஓரல் கொஷின்ஸ் தான், எழுத வேணாம். சரியா? யுவர் கிளாஸ் விசிட்ஸ் அ பார்க். ஷேர் 1 ரூல் டு கீப் த பார்க் க்ளீன். நீங்கள் உங்கள் கிளாஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பார்க்குக்கு போகிறீங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்? ஏதாவது ஒரு ரூல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். புட் த கார்பேஜ் இன் த டஸ்ட்பின். குப்பையை குப்பை தொட்டியில் போடணும். அடுத்தது, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ். வீட்டு விலங்குக்கும் காட்டு விலங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டொமஸ்டிக் அனிமல்ஸ் என்ன பண்ணும்? லிவ் இன் ஹவுஸ், ஒபே ஹியூமன்ஸ். வீட்டில் வாழும், அதுக்கப்புறமா நம்ம சொல்கிறதுக்கு அது கட்டுப்படும். வைல்ட் அனிமல்ஸ் என்ன பண்ணும்? லிவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட். அது வந்து காட்டில் வாழும், டஸ் நாட் ஒபே ஹியூமன்ஸ். நம்ம சொல்கிறத அது வந்து கேட்காது. அண்ட் கேன் பி டேஞ்சரஸ். அது நமக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். சரியா? அடுத்தது ப்ராஜெக்ட். அப்சர்வ் 3 ஸ்மால் கிரியேச்சர்ஸ் அட் ஹோம் அண்ட் ரைட் தேர் நேம்ஸ். டிக் ஹவு தே மூவ். உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு 3 சின்ன விலங்குகளை பார்த்துட்டு அதோட 3 நேமையும் எழுதிட்டு அது வந்து நடக்குமா, பறக்குமா, இல்லை ஊர்ந்து போகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து டிக் பண்ண போகிறீங்க. நான் எழுதியிருக்கதை பாருங்கள். ஹென் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அது வந்து நடக்கும்ன்றனால வாக்ஸை டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் பறக்கவும் செய்யுன்றனால ஃப்ளைஸையும் டிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு ரெக்கை இருக்கும். சரியா? அடுத்தது லிசார்ட். பல்லி என்ன பண்ணும்? ஊர்ந்து போகும், நகர்ந்து போகும். அப்போது க்ரால்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹவுஸ் ஃப்ளை. வந்து என்ன பண்ணும்? பறக்கும். அப்போது ஃப்ளைஸில் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். ஃபைண்ட் அன் ஆப்ஜெக்ட் அட் ஹோம் தட் இஸ் மேட் ஃப்ரம் சாயில் அண்ட் ட்ரா இட். டெல் யுவர் டீச்சர் வாட் இட் இஸ் அண்ட் ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல்.
உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் மண்ணால் செஞ்ச பொருள், அதை வந்து நீங்கள் வரைய போகிறீங்க. அதனால் என்ன பயன், அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்றதையும் உங்கள் டீச்சர்கிட்ட நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரியா? நான் வந்து ஒரு மண்பானை வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே கூலிங்காக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து அது சேஃப் கிடையாது. ஆனால் இயற்கையான முறையில் நம்ம இந்த மண்பானையில் ஊற்றி வச்சோம்னா அது இயற்கையான முறையிலே நமக்கு வந்து அந்த தண்ணியை கூல் பண்ணி கொடுக்கும். சரியா? இதுதான் அதோட பெனிஃபிட். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மூவ் ஸ்மார்ட், திங்க் ஸ்மார்ட். அதாவது எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு மூமெண்ட்டையுமே நீங்கள் வந்து ஒரு வாரம் பண்ணணும். அதை வந்து 5 minutes பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ட்ரேஸ் த பேட்டர்ன்ஸ். அவங்க கொடுத்துருக்குற பேட்டர்ன்ஸை ஃபஸ்ட்டு அதை டாட்டர் லைன்ஸில் அப்படியே கோடு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு, அடுத்தது டாட்டர் லைன்ஸோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களாகவே அதே மாதிரி கோடு போட்டு வரைய போகிறீங்க. சரியா? அதே மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும், இந்த எல்லா பேட்டர்ன்ஸுமே. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லேர்னிங் ஜேர்னி. இவ்வளோ நாளும் நம்ம இந்த இவிஎஸ் புக்கில் படித்த எல்லா டாபிக்ஸுமே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரவுண்டையுமே டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.